இன்னைக்கு கலகலா செஞ்சுருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணியிருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ கலகலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். 1 கப் மைதா, 1 முட்டை, 1/2 கப் சர்க்கரை. முட்டையை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப சர்க்கரையை மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண சர்க்கரையை பாத்திரத்துல கொட்டிக்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம். இது ரெண்டுமே மிக்சியில ஒரு சுத்திட்டு வந்துடலாம். மிக்சியில சுத்திட்டு வந்தாச்சு. சர்க்கரை பவுடர் போட்டு அதிலே சேர்த்துக்கலாம். இதுல வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை முட்டையும் நல்லா மிக்சிங் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிக்சிங் பண்ணுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்படியே பிசைங்க. சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. பாருங்க, தண்ணியே ஊற்றல. தண்ணி ஊற்றாததான் பிசையணும். இது வந்து 1/2 hour ஊற வச்சுக்கலாம். தட்டு போட்டு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். 1/2 hour மாவு ஊறிச்சு பார்க்கலாம். நல்லா ஊறிச்சு. ஆயில் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இதுமாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். கத்தி எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. முள்ளு கரண்டி எடுத்துக்கலாம். டிசைன் பண்றதுக்கு மேலே எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே மாவு வச்சுக்கலாம். லேசா அப்படியே உருட்டி விட்டீங்கன்னா டிசைன் அப்படியே வரும். லாஸ்ட் எட்ஜில் ஒட்டிக்கலாம். அழுத்தி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். மாவு அப்படியே சுருட்டி விட்டுக்கலாம். டிசைன் வந்துருக்கு. இது முழுக்கடலையில் பண்ணாதான் டிசைன் வரும். நீங்க இதே மாதிரி எல்லா மாவுலையும் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மாவுலையும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. மேலே பிடிக்கும். கொஞ்சம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கட்டும். இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைம்ல எடுத்துக்கலாம். இதே போல எல்லா மாவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கலகலா செஞ்சிருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். கலகலா செஞ்சீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு 10 நாள் வச்சிருந்து சாப்பிடலாம். சூடு ஆறினோடனே கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வைங்க. போட்டு வச்சோடனே ஒரு 10 நாள் வச்சிருந்து சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.